குட் ஈவினிங் பிள்ளைகள். கதைக்கிறது கேக்குதா? என் வீடியோ தெளிவா தெரியுதா? குட் ஈவினிங் மிஸ். கிளியரா இருக்கு. தேங்க்யூ. சரி, அப்ப நாங்க போன கிளாஸ் வந்து இந்த பண்புகள வகைகள் வரைக்கும் பார்த்திருந்தோம் நாங்க. இன்றைக்கு ஒரு ஈஆர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்றதுன்றது பார்க்க போறோம். அப்ப அதுக்கு முதல் நீங்க ட்ரா பண்ண வேணாம். ஒரு கேள்வி ஒன்று ஷோ பண்றேன். அந்த கேள்வியை நீங்க முதல்ல கொப்பில எழுதுங்க. சரியா? அப்ப நான் தரப்போற கேள்விகள் எல்லாம் இப்ப பாஸ் பேப்பர் கேள்வி தவிர்த்து நான் தர கேள்விகளை தயவு செய்து கொப்பில எழுதிட்டு ஆன்சர் செய்யுங்க. சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இப்ப கேள்வி ஷோ பண்றேன். நீங்க கேள்வியை நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு நாங்க அதுல என்னென்ன விஷயத்த கன்சிடர் பண்ணி கேள்விக்கு அதாவது ஈஆர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணோம்ன்றது காட்டிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி எழுதுங்க. அதுக்கு பிறகு நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா?
எழுதிட்டீங்களா பிள்ளை? யாருக்கா டைம் வேணுமா? டைம் வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த கேள்வி எழுதுறதுக்கு. ஓகே, ஐ திங்க் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கம்மியா இருக்கு. ஓகே, சரி நம்மளாங்க படத்தை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இப்ப இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா சரியா, நாங்க என்னென்ன நோட் பண்ணணும்? இப்போ ஒரு ஈஆர் டயக்ராம் எடுத்தீங்கன்னா கூப்பிட்டீங்களா? பிள்ளைகள் கதைக்கிற கேக்குதா? தெளிவா இருக்கு தானே? இல்லைங்க படுத்துறேன். ஓகே. இப்ப இந்த ஈஆர் டயக்ராம் சொல்லுங்க. மிஸ் நீங்க கதைக்கிறது கேக்குது பட் ரொம்ப கம்மியா கேக்குது. சைலண்ட். ஓகே, சவுண்ட் பிரச்சனை. இப்ப பாருங்க. இப்ப கேக்குதா? சரி பரவாயில்ல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. லீவ் பண்ணிட்டு வரேன் போறேங்க. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே இருக்கா இப்ப? ஓகே மிஸ். ஓகே, சரி, தேங்க்யூ. அப்ப இப்ப ஒரு ஈஆர் டயக்ராம்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாவே ஒரு ஈஆர் டயக்ராத்துல எங்களுக்கு என்னென்ன மெயினான பாயிண்ட்ஸ், அதாவது எனக்கு என்டிட்டிஸ கண்டுபிடிக்கணும். ஒரு வெளியக உள்பொருள் என்னென்ன இருக்கோ அதுகளை கண்டுபிடிக்கணும். அதே போல அந்த வெளியக உள்பொருளுக்கண்டே இருக்கக்கூடிய பண்புகளை கண்டுபிடிக்கணும், ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். இது மூன்றும் தான் எங்களோட மெயினான நோக்கம். இந்த மூன்றுமே நாங்க எங்களோட கேள்வியில இருந்து எடுக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இப்ப பாருங்க, முதலாவது வசனம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பாடசாலை ஒன்றில். இந்த பாடசாலை என்றது எங்களுக்கு ஒரு வெளியக உள்பொருளா வரக்கூடியது தானே. அதாவது ஒரு வெளியக உள்பொருள் என்று சொன்னா எனக்கு ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். அதோடு அவர் அங்க உங்களுக்கு இப்ப முறைமை விருத்தி, முறைமைகளுக்கான தரவுப்படத்தில் வரைபடம் வரும்போது அதுலயும் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டிட்டிஸா வரக்கூடியது. அப்ப பாடசாலை என்றது எங்களுக்கு ஒரு என்டிட்டியா வரும். ஆனால் ஈஆர் டயக்ராத்துல வருமானது எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்னா அதுக்கண்டு பண்புகள் இருக்கும். ஒரு ஈஆர் டயக்ராத்துல ஒரு என்டிட்டி நாங்க போடுறோம்னா கட்டாயம் அதுக்கண்டு ஒரு பண்பு இருந்தே ஆகணும். அப்ப பண்புகள் ஏதாவது இதுல சொல்லப்பட்டிருந்தா நாங்க பாடசாலை என்றதை ஈஆர் டயக்ராத்துல இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப முதலாவது நான் பாடசாலையை செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அது ஒரு என்டிட்டி
என்டிட்டியா வரக்கூடியது. அது ஒரு பெயர் சொல்ல இருக்குது. ஒரு எனக்கு அது வேலை செய்ய போகுது. ஒரு நிறுவனம் மாதிரி இருந்து வேலை செய்ய போகுது. ஆகவே அது ஒரு என்டிட்டியா வரக்கூடியது. சோ நான் நோட் பண்ணி வைக்கிறேன். ஒன்றில் உள்ள மாணவர்கள். அப்ப மாணவர்களும் என்னவாக போகுது? ஒரு என்டிட்டியா வரப்போகுது. பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடுவதுடன் ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஒரு பொறுப்பான ஆசிரியரும் ஒரு இடமும் இருக்கு. சரியா? இப்ப இதுலதான் நீங்க வரணும். பாருங்க, இந்த இந்த வசனத்தை நான் அப்படியே விட்டுட்டு போறேன். ஏனென்று சொன்னா இந்த விளையாட்டு அல்லது இந்த ஆசிரியர் இந்த பாருங்க இதுல விளையாட்டுக்கள்ல ஈடுபடுறாங்க, அதே போல ஆசிரியர் இருக்கிறாங்க, இடம் இருக்கிறாங்கன்னா இதெல்லாமே பெயர் சொல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இது எனக்கு ஒரு என்டிட்டியா வர முடியுமா அல்லது ஒரு பண்பாக வர முடியுமான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இத நோட் பண்ணி வச்சுட்டு நான் பின்னுக்குள்ளத வாசிச்சுட்டு முன்னுக்கு வரப்போறேன். இப்ப இப்படியான டவுட்ஸ் வர இடத்துல பிள்ளைகள் நீங்க கட்டாயம் இப்படி நோட் பண்ணி வச்சுட்டு பின்னுக்கு ரீட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கு. இவ்விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்கள் அது. அப்ப பாருங்க, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல தெரியுது. இந்த விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்கள் அது. அப்ப மாணவர்களும் விளையாட்டும் தான் தொடர்பு படுது. சரியா? அப்ப மாணவர்களும் விளையாட்டும் தான் தொடர்பு படுதுன்னு சொன்னா என்ன நடக்குது? இதுல விளையாட்டு தான் இங்க எனக்கு ஒரு என்டிட்டியாக வரப்போகுது என்று முடிவுக்கு எடுக்கலாம். ஏன்னா அந்த 2 பேருக்குமான தொடர்பு தான் இதுல சொல்லியிருக்காங்க. இவ்விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்கள். இப்ப மாணவர்கள் ஒரு என்டிட்டி, அவங்க அந்த விளையாட்டுல பங்கு கொள்றான்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. அப்ப ரிலேஷன்ஷிப்புக்கான பெயர் பங்கு கொள்ளல். அப்ப பங்கு கொள்ற மாணவர்கள் அது என்னத்தை எடுக்க போறாங்களா? மாணவர்கள்ட்ட சேர்விளக்கம், மாணவர் பெயர், வீட்டு முகவரி, வகுப்பு, பங்கு பற்றும் விளையாட்டு, மற்றது விளையாட்டு தலைவன் போன்றவை அடங்கிய பதிவொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபர் திட்டமிட்டுள்ள. சரி, அப்ப இந்த எல்லாத்தையுமே மாணவர்கள் உடைமையாக என்னென்ன இருக்கு பாருங்க. சேர்விளக்கம் இருக்கு, மாணவர் பெயர், வீட்டு முகவரி, பங்கு பெற்றும் விளையாட்டு, விளையாட்டு தலைவன். இவ்வளவும் ஒவ்வொரு மாணவருக்கும் எடுக்கிறாங்கன்னா இதுதான் பண்புகள். இதுல பண்புகளை ஐடென்டிஃபை பண்ணது விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இவ்வளவு தூரம் நான் கதைச்சது விளங்குதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, சொல்லுங்க. ஓகே, அடுத்த பாருங்க, அதிபர் திட்டம். அதிபர் என்ற ஒரு என்டிட்டியும் வரக்கூடியதா இருக்கீங்க. இப்ப பாடசாலை எப்படியோ பாடசாலையின் அதிபரும் ஒரு என்டிட்டி. அதிபர் திட்டமிட்டுள்ளாருன்னா அதிபருக்கு ஏதாவது உடைமைகள் இங்க சொல்லப்பட்டிருந்தா, பண்புகள் சொல்லப்பட்டிருந்தா அந்த அதிபரும் வரக்கூடியதாக இருக்குது. சரியா? அதுவும் இருக்கு. ஒரு மாணவர் ஒன்றிற்கு மேற்பட்ட விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். இதுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த முதலிமைய குறிக்குது பிள்ளை. அதாவது 1 to 1 அல்லது 1 to many-யா, many to many-யான்னு சொல்லி நாங்களே ரிலேஷன்ஷிப் வகைகள்ல அத முதலிமையாண்டு கதைப்போம். சரியா? கதைக்கும் போது முதலிமையாண்டு கதைப்போம். அப்ப இங்க பாருங்க, எனக்கு முதலிமை சொல்லிட்டு ஒரு மாணவர் ஒன்றிற்கு மேற்பட்ட விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வசனத்துல இவ்விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்கள் அது என்று சொல்றோம். இந்த இடத்துல விளையாட்டுன்றது ஒரு என்டிட்டி என்று கண்டுபிடிக்க தெரியாட்டியும் கீழே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க இந்த முதலிமையை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகளே. அந்த முதலிமை அந்த 2 என்டிட்டிக்கும் இடையில தான் கதைக்கப்படும். அப்ப ஒரு மாணவர் ஒன்றுக்கு மேற்பட்ட விளையாட்டுல ஈடுபடலாம். அதே போல குறிப்பிட்ட ஒரு விளையாட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களும் இருக்கலாம். அப்ப இது என்ன ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுது. ரெண்டுமே ஒன்றுக்கு மேற்பட்டதா இருக்கலாம் என்று சொல்லும் போது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுது. சரியா? ஒவ்வொரு மாணவனும் முன்னரே ஒரு விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட மணித்தியாலங்களின்படி கலந்து கொள்ள முடியும். அப்ப ஒதுக்கப்பட்ட மணித்தியாலம் என்றதும் ஒரு பண்பாக இருக்க போகுது. மேற்குறித்த நிலைமைக்கான ஈஆர் வரைபடத்தை வரைக. இப்ப இதுல நான் கண்டுபிடிச்சிருக்கிற பண்புகள் பாருங்க, மாணவர்களுக்குத்தான் பண்புகள் கண்டுபிடிச்சு வச்சுக்க. பாடசாலைக்கு பண்புகள் எதையுமே இல்ல. இதுல எங்கேயுமே பாடசாலைக்கு சொல்லல. அது போல அதிபருக்கும் சொல்ல. ஆனா விளையாட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கிறபடியா கட்டாயம் விளையாட்டு ஒரு என்டிட்டியா வரப்போகுது. அப்ப அதுக்கான பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பாருங்க, விளையாட்டுகளில் ஈடுபடுவதுடன் ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஒரு பொறுப்பான ஆசிரியர். அப்ப பொறுப்பான ஆசிரியர் ஒரு பண்பு,
இடம் ஒரு பண்பு. சரியா? இதை விட ஒதுக்கப்பட்ட மணித்தியாலம் இன்னொரு பண்பாக இருக்கு. இந்த பண்பை நாங்க கதைக்கும் போது நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு இந்த பந்தியில நான் விளங்கப்படுத்தின விஷயம் விளங்குதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நாங்க இந்த பண்புகள், என்டிட்டிஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுல. ஓகே, அப்ப நாங்க டிரா பண்ண கேள்வி நீங்க சொல்லுங்க. ஓகே, கேள்வி நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இப்ப நாங்க வந்து டிரா பண்ணோம். சரியா? எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. இப்ப நான் கண்டுபிடிச்ச அந்த வசனம் தான். ஒன்றுமே நான் வந்து கேள்விக்கு வெளியில போய் எந்த ஒரு வசனமும் நான் பயன்படுத்த போறதில்ல. நாங்க கண்டுபிடிச்ச அந்த வசனத்தை மாத்திரம் தான் நான் இதுல பயன்படுத்த போறேன். பாருங்க எப்படி நான் டிரா பண்றேன். சரியா? சரி, இப்ப நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இங்க பாடசாலைக்கும் இந்த அதிபருக்கும் என்டிட்டி இல்ல. அப்ப இல்லாத, அதாவது அந்த 2 பேருக்கும் பண்புகள் இல்ல. அப்ப பண்புகள் இல்லாட்டி நாங்க அவங்கள டிரா பண்ணி காட்ட வேண்டிய தேவை இல்ல. அப்ப மிச்சமா இந்த பண்புகள் இருக்கக்கூடிய அதுகளை மட்டும் டிரா பண்ண போறோம். அதுல நான் ஃபர்ஸ்டுக்கு கண்டுபிடிச்சது மாணவர். சரியா? இதுல மாணவர்கள்ன்றது வந்து, அதாவது நாங்க இந்த டயகிரத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு என்டிட்டிக்கு பேர் வைக்கும் போது பன்மை சொற்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்ப இதுல உங்களுக்கு மாணவர்கள் வந்திருக்கு. மாணவர்கள் வந்திருக்கின்றக்காக அதுல மாணவர்கள் பயன்படுத்த இயலாது. பன்மை சொற்கள்ல நீங்க ஒரு நாளும் பயன்படுத்த இயலாது. அப்ப அதை வந்து நாங்க ஒருமை சொல்லாத்தான் எழுதுவோம். அப்ப மாணவர் என்று எழுதியிருக்கேன். சரியா? இந்த மாணவர் என்ன ரிலேஷன்ஷிப்புக்கு நான் வேர்ட் கண்டுபிடிச்சேன்? நான் பங்கு கொள்ளல். அப்ப விளையாட்டுன்றதுக்கு பங்கு கொள்றாங்க. விளையாட்டு. சரியா? விளையாட்டுக்கு பங்கு கொள்ளல். அதுல இருக்கிறதையே அப்படியே எழுதுறேன் பிள்ளைகள். சரியா? அந்த கேள்வியில இருக்கிற அதே வசனத்தை தான் நாங்க பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப பாருங்க, மாணவர் விளையாட்டுல பங்கு கொள்றது நோட் பண்ணிட்டேன். இப்ப மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட உடைமைகளை நான் நோட் பண்ண போறேன். சேர்விலக்கம் இருக்குது. சேர்விலக்கம். அடுத்தது மாணவர் பெயர். அடுத்தது முகவரி. வகுப்பு. மற்றது பங்கு பற்றும் விளையாட்டு. ஓகே, இப்ப பாருங்க, நான் அதுல சொல்லப்பட்ட எல்லாமே நோட் பண்ணிட்டு இந்த விளையாட்டு தலைவன்ன்றதை மட்டும் நோட் பண்ணல. அது இருக்கட்டும், ஏன்ன்றது கதைக்கிறேன். சரியா? இந்த இவ்வளவு பேர்லயும் நாங்க ஒரு என்டிட்டி எடுத்தோம்னா கட்டாயம் பிள்ளைகள் அதுக்குன்னு சொல்லி ஒரு பிரைமரி கீ கொடுக்கும். அது நாங்க ஆல்ரெடி சொன்ன விஷயம். அப்ப எந்த டயகிரத்துல நீங்க கீற எல்லா என்டிட்டிக்குமே நீங்க அதுல வந்து அந்த கேள்வியில இதுதான் முதன்மை சாவி என்று சொல்லாட்டியும் எது முதன்மை சாவியா இருக்க முடியும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்விலக்கம்ன்றதை யோசிச்சு பாருங்க. சேர்விலக்கம்ன்றது வந்து என்னவா இருக்கும்? எனக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமானதா இருக்கும். அப்ப தனித்துவமானதா இருக்கும் போது நான் இந்த சேர்விலக்கத்தை என்ன செய்யலாம்? நான் பிரைமரி கீயா வச்சுக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு அண்டர்லைன் பண்ணி விடுவேன். இதுவெல்லாம் கிளியரா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க மிஸ், அந்த துண்டு மட்டும். ஓகே, அதாவது இப்ப நான் வந்து இந்த மாணவரும் விளையாட்டு என்டிட்டின்னு கண்டுபிடிச்சேன். அத பங்கு கொள்ற ரிலேஷன்ஷிப்புக்கு பேரும் கண்டுபிடிச்சு நோட் பண்ணி. இப்ப எங்களுக்கு அந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சேர்விலக்கம் இருக்கு, மாணவர் பெயர், முகவரி, வகுப்பு, பங்கு பற்றும் விளையாட்டு, அதோட அந்த மாணவ தலைவன் பேரும் இருக்குது. சரியா? இவ்வளவு வந்து அதன பண்புகள் கண்டுபிடிச்சுனாங்க.
இப்ப அந்த பண்புகள்ல நான் எனக்கு அதுல இருக்க அவ்வளவு பண்புகளும் போட்டுட்டு அந்த விளையாட்டு தலைவனை மட்டும் நோட் பண்ணல ஏனென்றதை நான் சொல்றேன். அது இருக்கட்டும் விளையாட்டு தலைவன். இப்ப இந்த மிச்சமா இருக்கிற பண்புகள்ல பாருங்க, எனக்கு ஒரு என்டிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் முதன்மை சாவின்றது நீங்க நோட் பண்ணி காட்டும். சரியா? எந்த ஒரு இஆர் டயக்ராம்லயும் ஒவ்வொரு என்டிட்டிக்கும் நீங்க முதன்மை சாவி காட்டும். அப்படி முதன்மை சாவி இல்லாட்டி அந்த என்டிட்டியை வந்து நாங்க வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம். எந்த ஒரு முதன்மை சாவியும் இல்லாத ஒரு என்டிட்டியை வந்து வீக் என்டிட்டின்னு சொல்ல போறோம். அப்ப அந்த வீக் என்டிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு சரியா, அந்த வீக் என்டிட்டியாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்கல. அப்ப இந்த பண்புகள்ல எங்களுக்கு தரப்பட்டிருக்க பண்புகள்ல எதையாவது என்னால இங்க வந்து ஒரு முதன்மை சாவியா ஆக்கேலுமா என்று சொல்லி பார்க்கணும். சரி, அப்ப இதுல ஏதாவது ஒன்று எங்களால முதன்மை சாவியா ஆக்கேலுமான்னு பார்க்கும்போது ஒன்று வந்து என்னன்னா இந்த சேர்விளக்கம்னா நீங்க ஸ்கூல்ல சேரும் போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே, அந்த நம்பர் அது வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்குமே யூனிக்கா தான் இருக்க போகுது. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் என்ஐசி எப்படி தனித்துவமா இருக்குதோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த இந்த சேர்விளக்கம்ன்றது தனித்துவமா இருக்கு. அப்ப அது வந்து எனக்கு தனித்துவமானதுன்றபடியா அது ஒரு முதன்மை சாவியா வரக்கூடியது. அதே போல மாணவர் பெயருக்கு போனீங்கன்னா மாணவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேர்லயே எனக்கு 2-3 பேர் இருக்கலாம், அதனால அதை முதன்மை சாவியா வைக்கலாம். அதே போல முகவரியும் ஒரே இடத்துல இருந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், அதுவும் வைக்கலாம். வகுப்பு ஒரு வகுப்பே எங்களுக்கு இப்ப ஒரு 30 மாணவர்களுக்கு ஒரே வகுப்பு இருக்கு, அப்ப அது வைக்கலாம். பங்கு பெற்ற விளையாட்டு வந்து ஒரே விளையாட்டு கூட இது மட்டும்தான் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமானது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த என்டிட்டிக்கு சேர்விளக்கத்துக்கு அண்டர்லைன் பண்ணி காட்ட போறோம். அப்படி காட்டும் போது இது முதன்மை சாவி என்று வரப்போகுது. இது விளங்குதா உங்ககிட்ட? இதுல கொஞ்சம் கேள்வியில மாற்றம் இருக்கு வாரன். விளையாட்டுகளில் நான் அதை ஷேர் பண்ணி செய்கிறேன். இதுல சொன்ன தரவின்படி இன்னொரு என்டிட்டிக்கு வந்து தெரியுது எனக்கு. இதுல சொன்ன தரவின்படி பிள்ளைகள் மற்ற விளையாட்டு என்ற என்டிட்டிக்கு வந்து முதன்மை சாவி வர இல்லை இதுல கேள்வியில. சோ நான் இதுல முதன்மை சாவி வந்து ஆட் பண்றேன்னா மிஸ். சொல்லுங்க. அப்ப வீக் என்டிட்டியா ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு ஃபுல் டயகிராம் வரையக்கூடாதா? வீக் என்டிட்டிய விளையாட்டுக்கு இல்லைன்னு சொன்னீங்க தானே முதன்மை சாவி. அது அப்படி ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு அவங்க கூட ஒரு கேள்வியில் அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு வீக் என்டிட்டியா நாங்க ஐடென்டிஃபை பண்ணா அதை வச்சே வரையக்கூடாது. அதுக்கிட்ட இல்ல வரையலாம், நீங்க வீக் என்டிட்டி வரையலாம். இங்க நான் ஏன் வீக் என்டிட்டி யூஸ் பண்ணலைன்னா 2 என்டிட்டி தான் இருக்குது. இப்ப இந்த விளையாட்டுக்கு வந்து நீங்க வந்து முதன்மை சாவி இல்லைன்னு சொன்னா சரியா, இந்த விளையாட்டுக்கு முதன்மை சாவி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா இவரை வீக் என்டிட்டியா காட்டுவீங்க. இவர் வீக் என்டிட்டி ஆனா சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவரை நீங்க வீக் என்டிட்டினா இந்த மாதிரி டபுள் லைன்ல போட்டு காட்ட போறீங்க. இவர் வீக் என்டிட்டி ஆனா இவர் இணைஞ்சிருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வீக் ரிலேஷன்ஷிப் ஆகும். சரியா, இப்ப இந்த 2 பேர் இருக்கிற இந்த படத்துல இந்த 2 பேரும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பே வீக் ஆகிட்டான்னு சொன்னா எங்களுக்கு இந்த இஆர் டயக்ராமே தேவையில்லைன்னு அர்த்தமாயிடும். அதாலதான் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முதன்மை சாவி சொல்ல போறேன். சரியா, இதே உங்களுக்கு இப்ப 3-4 என்டிட்டி இருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுல ஒரே ஒரு என்டிட்டி மட்டும் வீக் ரிலேஷன்ஷிப்போட இருக்குன்னா நீங்க அதை நோட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அதை ட்ரா பண்ணி காட்டலாம். சரியா, நீங்க வீக் ரிலேஷன்ஷிப் வீக் என்டிட்டி எல்லாமே நீங்க ட்ரா பண்ணி காட்டுவீங்க. அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். ஏன் நான் இந்த இடத்துல காட்டலைன்னு சொன்னா இதுல இருக்கிறதே 2 என்டிட்டி, 2 பேர்லயும் வீக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா எங்களுக்கு இந்த டேட்டா பேஸே வந்து எங்களுக்கு தேவையில்லைன்ற கான்செப்டுக்கு வந்துடும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது?
ஆமா மிஸ், இல்ல அதான் கேட்டேன். அது அப்படி இருந்தா தானே அப்படின்ட்டு. நீங்க இருந்தா கீறலாம், பட் கீறதுல இந்த இடத்துல கீறதுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். அதால நான் இது வேணாம்னு சொன்னேன், முதன்மை சாவி தரப்போறேன். சரி, சம்ரா சொல்லுங்க நீங்க. மகன் கொஞ்சம் போடுங்க, சம்ரா ஏதோ கேட்கறாங்க, கேட்டுட்டு வாங்க. உங்களோட சொல்லுங்க வாய்ஸ் சம்ரா. போர்ட் கிளியர் இல்லாம இருக்கு, ஃபுல்லா ஷேக் ஆயிட்டு போர்ட். ஓகே வெயிட் பாரு. மகன் நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கொஸ்டின் தான். என்னன்னா இப்போ இது வந்து டேட்டாபேஸ் என்ட்ரி பண்ணுவோம் தானே மிஸ், அங்கிட்ட ப்ரோக்ராம் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுவோம் தானே? டேட்டாபேஸ் என்ட்ரி பண்ணும்போது என்ன சொல்லுங்க? டேட்டாபேஸ் இது இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ்ல எல்லாம் என்ட்ரி பண்ணுவோம் தானே மிஸ்? அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி மிஸ்டேக்ஸ் வரலாம். அப்ப வீக் என்டிட்டி வந்துச்சுன்னா ஒருவேளை அப்படி என்டர் பண்றதுக்கெல்லாம் இருக்குமா ஆப்ஷன்ஸ்? ஓகே, இப்ப டேட்டாபேஸ்ல வந்து நீங்க வந்து கேக்குறீங்க வீக் என்டிட்டி வந்தா என்டர் பண்ண இருக்குமான்னு கேக்குறீங்க. இருக்கு, கட்டாயம் வந்து நாங்க அந்த மாதிரி வீக் என்டிட்டி கான்செப்ட் வரும்போது என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த வீக் என்டிட்டி கான்செப்ட் எப்படி இருக்குமான்னு சொன்னா, நீங்க உங்களோட டேட்டாபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஸ்டில் வந்து கிளியர் இல்லாத மாதிரி இருக்கு. வீடியோ கிளியரா இருக்கா பாருங்க ஒருக்கா. என்ற வாய்ஸ் கிளியரா இருக்கா, வீடியோ கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஓகே, வீடியோ ஓரளவு கிளியரா இருக்கு. ஓகே, ஐ திங்க் ஏதோ சம்திங் நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, இப்ப இந்த வீக் என்டிட்டி வீக் ரிலேஷன்ஷிப் வரும்போது நீங்க டேட்டா பேஸுக்கு போனீங்கன்னு சொன்னா இதை பதியறதுக்கு நாங்க எப்படி இந்த வீக் என்டிட்டிய டேட்டா பேஸ்ல பதிவு பண்ணலாம், இன்னொரு என்டிட்டியோட முதன்மை சாவிய இவருக்கு அந்நிய சாவியா பயன்படுத்தி வந்து நாங்க வரைய வேண்டி இருக்கு, அந்த டேட்டா பேஸ வந்து உருவாக்க வேண்டி இருக்கு. இப்ப நீங்க இவருக்கு வந்து முதன்மை சாவி இல்லைன்றபடியா தானே நாங்க வந்து இவர் ஒரு வீக் என்டிட்டின்னு வைக்கிறோம். அப்ப இவருக்கு ஒரு முதன்மை சாவி இல்லாதபடியா நாங்க யாருல இவர் தங்கி இருக்கிறாரோ, இந்த முதன்மை சாவி இல்லாத இந்த என்டிட்டி இன்னொரு யாரோ ஒரு ஆள்ல தங்கி இருக்கிறன்றதான் கான்செப்ட். முதன்மை சாவி இல்ல, சோ அவர் வந்து வேறொரு ஆள்ல தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் யாருல தங்கி இருக்கிறார்? அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த விளையாட்டுன்ற என்டிட்டி இந்த மாணவர்கள்ல தான் தங்கி இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த மாணவர்கள் இந்த சேர்விலக்கம் என்ற முதன்மை சாவியை வச்சுதான் நீங்க விளையாட்டை ஐடென்டிஃபை பண்ண வேண்டி வரும். சரி, அப்ப இந்த கான்செப்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சேர்விலக்கத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு மாணவர்களோட சேர்விலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்க விளையாட்டுக்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உண்மைதானே பிள்ளைகள்? இப்ப நாங்க இதுல ஒரு 10 பேர் இருக்கிறோம்டா, ஏபிசிடின்னு 10 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஏபிசிடி சேர்விலக்கத்தை வச்சுக்கொண்டு இது ஒரு விளையாட்டு, இவர் இன்னொரு விளையாட்டு, இவர் இன்னொரு விளையாட்டுன்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது இந்த வீக் என்டிட்டி என்ற கான்செப்ட் எங்க எங்களுக்கு பொருந்தும்னு சொன்னா, இப்ப வேற வேற நிறுவனங்கள்ல இந்த ஃபைல் பதிவுகள் ஃபைல்கள்ல இருக்கிற தரவுகளை பதியும் போது எங்களுக்கு பொருந்தும். ஏன்னு சொன்னா நாங்க இன்னொரு ஃபைல்ல இந்த ஃபைல் டிபெண்ட் ஆகி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு அங்க இருக்கிற நிறுவனத்துல இருக்க பயனர்கள்ட டேட்டா பேஸ் வைப்பேன். பயனர்களோட டேட்டா பேஸ்னா ஒரு டேட்டா பேஸ் நான் வைக்கிறேன், நேம், என்ஐசி நம்பர் பிளஸ் வந்து அவரோட ஏஜ் மட்டும் பண்றேன். சரியா? இன்னொரு இப்ப இதே பயனர்ல இருந்தே இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றேன், அவருண்ட அட்ரஸையும் அவருண்ட ஒர்க்கும் என்னன்னு கேட்கிறேன். சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த 2 பேருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேபிளுக்கு வந்து எனக்கு ஒரு முதன்மை சாவி இல்லை. அப்ப என்ன செய்ய போகுது? இந்த முதன்மை சாவி இல்லைன்னா இந்த 2 பேர்த ரிலேஷன்ஷிப்பும் பாத்தீங்கன்னா ஒரு வீக் ரிலேஷன்ஷிப்ல இவர் வந்து அவர்ல தங்கி இருக்கிற மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல இந்த என்ஐசி என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதன்மை சாவியாக இங்க வந்து கனெக்ட் ஆகுவேன். சரி, இது வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா இந்த அட்ரஸும் இந்த ஒர்க்கும் வந்து இந்த கஸ்டமர்ன்றதான் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கோம். அப்ப இது வந்து நாங்க இந்த என்ஐசியை வச்சுக்கொண்டு இவர் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சினாரியோஸ் இருக்கும். நீங்க டேட்டா பேஸ் போடும் போதும் இதுக்கெல்லாம் டேட்டா பேஸ் போடுவீங்க. உங்களுக்கு வீக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் டேட்டா பேஸ் போடுவீங்க. அப்படி டேட்டா பேஸ் போடும்போது நாங்க என்ன செய்ய போறோம்னா இன்னொன்று முதன்மை சாவியை கொண்டு வந்து இங்க அந்நிய சாவியை இணைக்க வேண்டி இருக்கு. சரியா? இப்ப விளங்குதா மகேன் உங்களுக்கு? ஓகே மிஸ், ஓகே, thank you. சரி, இப்ப நாங்க இந்த ER டயக்ராமுக்கு வரோம். இப்ப நானே இவரை வந்து வீக் ரிலேஷன்ஷிப்பா போட மாட்டேன்னு சொன்ன ரீசன் இதான். 2 என்டிட்டி தான் இருக்கிறாங்க. 2 என்டிட்டில இவருக்கு ஒரு முதன்மை சாவி இல்ல. இப்ப நான் தந்த அந்த கேள்வியின்படி பாத்தீங்கன்னா முதன்மை சாவி என்ற கான்செப்ட் அதுல இல்ல.
இல்லாட்டி இவர் ஒரு வீக் என்டிட்டியா போயிடும். இவர் வீக்கா போனா இது வீக் ரிலேஷன்ஷிப். வீக் ரிலேஷன்ஷிப்னா என்டிட்டியை நாங்க எப்படி டபுளா காட்டுறோமோ அது போல ரிலேஷன்ஷிப்பை டபுள் லைன்ல காட்டுவோம். அப்ப இவர் வீக் ரிலேஷன்ஷிப்னா இங்க ரெண்டு என்டிட்டி தான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வீக்கா போயிட்டுதுன்னு சொன்னா எனக்கு அப்படி ஒரு டேட்டா பேஸ்ல வந்து நாங்க இந்த 2 டேபிள், அதாவது இப்படி ஒரு 2 டேபிள கொண்டு வர தேவையில்லை. அப்ப இந்த வீக் ரிலேஷன்ஷிப், இந்த வீக் என்டிட்டி எங்க பொருந்தும்னா இப்ப எங்கள்கிட்ட 2-3 என்டிட்டிஸ் இருக்கு, நல்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு தேவைக்காக மாத்திரம் எனக்கு இணைக்க வேண்டி இருக்குன்னா அங்க இது பொருந்தும். அப்படியான கேள்விகளும் வரும். அப்ப நான் இங்க வந்து இந்த விளையாட்டை வீக் என்டிட்டியா போடாம இருக்கிறதுக்கு ஒரு முதன்மை சாவியை இங்க கொண்டு வர போறேன். சரி, அப்ப கேள்வியை கொஞ்சம் மாத்திரம் நோட் பண்ணுங்க கேள்வியை. சரியா? மாணவர் பெயர், வீட்டு முகவரி, வகுப்பு, பங்கு பெற்றும் விளையாட்டு, விளையாட்டு தலைவன் விளையாடங்கி 11 நடு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஆசிரியரும் ஒரு இடமும் ஒரு பதிவிலக்கமும். ஓகே, இதான் அதுல சேர்த்துருக்கு. சரியா? ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பாருங்க, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பதிவிலக்கமும் ஒரு பொறுப்பான ஆசிரியரும் ஒரு இடமும் இருக்கும். இவ்விளையாட்டுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்களது சேர்விலக்கம், மாணவர் பெயர், வீட்டு முகவரி, வகுப்பு, பங்கு பெற்ற விளையாட்டு, விளையாட்டு தலைவன் போன்றவை அடங்கிய 11 நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிபர் திட்டம். அப்ப மேல பாருங்க, ஒரே ஒரு வசனம், ஒரு பதிவிலக்கமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? இப்ப பதிவிலக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப பதிவிலக்கம்ன்றதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம்னா அது வந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சொல்லி தனித்துவமாக யூனிக்கா கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கொண்டு, அப்ப நீங்க எழுதின கேள்வியில அந்த பதிவிலக்கம்ன்றதை சேர்த்துக்கொள்ளணும். யூனிக்கா இருக்கும்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்க இங்க கேள்வி செய்ய போறோம். அப்ப இப்ப மிச்சம் சரியா பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் திருப்பி ஷோ பண்றதா? டைம் வேணும் அதை நோட் பண்ற பதிவிலக்கம்ன்ற வேர்ட. சரின்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இப்ப விளையாட்டுக்கு வந்து பதிவிலக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் போங்க இந்த ஸ்கிரீன்ஷாட். வாரன் கேள்விய பாருங்க பிள்ளைகள் இருக்கா? ஓகே மிஸ். சரி, இப்ப பதிவிலக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப பதிவிலக்கம் நோட் பண்றேன். அது ஒரு என்டிட்டி, சாரி பண்பு. அடுத்து வந்து அதுக்கு பொறுப்பான ஆசிரியர் இருக்காருன்னு சொல்லப்பட்டது. அப்ப பொறுப்பான ஆசிரியர், அதுல இருக்கிற அதே வேர்டையே நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். அதுதான் எப்பயுமே எங்களுக்கு ஸ்கீமோட ரிலேட்டடா இருக்கு. எங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வரக்கூடிய ஸ்கீமோட ரிலேட்டடாக இருக்கும். சரியா? இந்த வட்டம் வந்து வெளியால போகணும். நான் கீறும்போது வெட்டின மாதிரி வந்துட்டேன். இதெல்லாம் வடிவா பார்த்து ட்ரா பண்ணுங்க. பொறுப்பான ஆசிரியர், அடுத்து வந்து அதுக்கு என்ன இருக்கு? இட. ஓகே, இடம்னு சொன்னா இப்ப இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ்ன்றத
நோட் பண்ற மாதிரியான ஃபங்க்ஷன் யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப இந்த மூன்றும் இருக்குமென்று சொல்லியாச்சு. அப்ப நான் அதை அவளம் போட்டுட்டேன். இப்ப ஓகே. இப்ப பாருங்க, எனக்கு பதிவிலக்கம் இங்க முதன்மை சாவி. இப்ப இந்த 2 பேர்லயும் நான் நோட் பண்ணாத பண்பு 2 விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதான் நோட் பண்ணாத பண்புகள் என்று சொல்லி சொன்னான். என்ன ஒன்று பாருங்க, எனக்கு அந்த விளையாட்டின் தலைவன் யாரு, விளையாட்டு தலைவன் என்ற ஒரு பண்பு இருக்குல்ல, அது நான் நோட் பண்ணல. சரியா? அதே போல பாருங்க, அதுக்கான அந்த மனுத்தியாளங்கள், அவர் விளையாடுற மனுத்தியாளங்களும் நான் நோட் பண்ணல. சரியா? அப்ப ஒதுக்கப்பட்ட மனுத்தியாளம், விளையாட்டு தலைவனும் ஒதுக்கப்பட்ட மனுத்தியாளமும் நான் நோட் பண்ணேன். ஏனென்று சொன்னா, சரியா, இந்த 2 டேட்டா பேஸையும் யோசிங்க பிள்ளை. இந்த 2 டேட்டா பேஸ்லயும் இந்த மாணவன் என்ன செய்வான், இந்த மாணவர்கள பேர் லிஸ்ட்ல யார் விளையாட்டு தலைவன் என்றது நோட் பண்ணணும். ஓம்தானே பிள்ளை? இப்ப உங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தா அதுல யாரெல்லாம் விளையாட்டு தலைவனா இருக்கிறாங்கன்னு அந்த டேபிள்ல நோட் பண்ணுவீங்க. அதே போல இந்த விளையாட்டுக்களை நீங்க பதிஞ்சிருக்கும் போது, இப்ப இந்த இதுல விளையாட்டுகள்ல இப்போ ஒரு விளையாட்டா ரேஸ் வச்சிருக்கீங்க. அதே போல நிறைய விளையாட்டுகள் இருக்குதானே, செஸ், கேரம், அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருந்தா அந்த விளையாட்டுக்கெல்லாம் யார் விளையாட்டு தலைவன் என்றதும் இந்த டேபிள்லயும் நோட் பண்ணணும். 2 டேபிள்லயும் எங்களுக்கு அந்த விஷயம் அந்த விளையாட்டு தலைவன் என்ற விஷயம் நோட் பண்ண வேண்டி இருக்கு. ஓமா இல்லையா பிள்ளையாள்? அதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? 2 டேபிளுக்கும் பொதுவான இது தான் இந்த விளையாட்டு தலைவன் என்று சொல்றேன். அது ஓமா இல்லையா? அப்ப இந்த டைம் நாங்க என்ன செய்ய போறோம், இது விளையாட்டு தலைவன் என்ற எனக்கு 2க்குமே பொதுவானது. ஆகவே நாங்க எங்க இணைப்ப மாட்டோம், பொதுவான இத விளையாட்டு தலைவன். எனக்கு இடம் இல்ல பிள்ளைகள், அதால இப்படி எழுதுறேன். நீங்க ட்ரா பண்ணும் போது வடிவா ட்ரா பண்ணுங்க. இயர் டயக்ராம் ட்ரா பண்ணும் போது எப்பயுமே நீங்க கொப்பிய கிடத்தி போட்டு ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கும், நீட்டா ட்ரா பண்ணலாம் பிள்ளை. கிடையாதுன்னு சொன்னா, இப்ப இதுதான் உங்களோட கொப்பி என்று சொன்னா, சரியா, இப்படி ஒரு கொப்பி என்ன இதை இப்படி கிடையா நிமித்தி போட்டு இந்த பக்கத்துக்கு ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கும், வடிவா ட்ரா பண்ணலாம். சரியா? அப்ப விளையாட்டு தலைவன் எங்களுக்கு பொதுவான ஒன்று. அதை நாங்க எங்க இணைப்ப பண்ண, நான் போன கிளாஸ் கழிச்சிருந்தேன்னா இந்த 2 என்டிட்டிக்கும் பொதுவான ஆளை இந்த ரிலேஷன்ஷிப்ல இணைப்போம். சரியா? இணைச்சிட்டா. அடுத்தது பாருங்க, இந்த ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம். இந்த ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம்ன்றது எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விளையாட்டையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு அல்லது விளையாடுறதுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு வைப்போம். அந்த ஒதுக்கப்பட்ட மனுத்தியால டைம்ன்றது எப்படி கன்செப்ட்னா, இந்த மாணவன் எவ்வளவு நேரம் அந்த விளையாட்டை விளையாடினான் என்ற ஒரு கன்செப்ட். அதே போல இந்த விளையாட்டு எவ்வளவு நேரம் விளையாடப்பட்டது என்றதுதான் டைமிங். அப்ப அந்த டைமிங் இந்த 2 பேருக்கும் பொதுவா இல்லையா? இப்ப இவர் இந்த டேபிள்லையும் நான் ஒவ்வொரு மாணவனுக்கு நேராகவும் இவர் இந்த விளையாட்டை இவ்வளவு நேரம் விளையாடினவர், அதே போல இந்த விளையாட்டு இந்த மாணவனால இவ்வளவு நேரம் விளையாடப்பட்டது என்று சொல்லி நாங்க 2 இதுக்குமே நோட் பண்ணணுமா இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அந்த ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலமும் எனக்கு ஒரு பொதுவான என்டிட்டியா, பொதுவான பண்பாக இருக்க போகுது. ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம். இதை விட இன்னொன்றும் பொது பண்பு இருக்கு. யாருன்னு சொன்னா, சரியா, இதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னா, இந்த பங்கு பற்றும் விளையாட்டு. இந்த பங்கு பற்றும் விளையாட்டு நான் இதுல மாணவர் என்டிட்டி என்று போட்டுட்டேன். ஆனா இவர் ஒரு பொது பண்பா இருப்பார். எப்படி என்று சொன்னா, இந்த மாணவரின் டேபிள்ல இவர் எந்த விளையாட்டுல பங்கு பெற்றார்ன்றதை நோட் பண்ண. அதே போல இந்த விளையாட்டு என்ற டேபிள்ல எந்த மாணவர் என்ன கேம் விளையாடுறாருன்றதை நோட் பண்ணணுமா இல்லையா? இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் டேபிள்ன்றது நீங்க எடுத்தீங்கன்னா இதான் பிள்ளை, நீங்க ரியாலிட்டியா யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பேர் எடுக்கிறீங்க, ரைட்டா? அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேம் விளையாடுறாருன்னு நீங்க எழுதுவீங்க அந்த டேபிள்ல. அதே போல கேம் டேபிளுக்கு போறீங்க, அங்க ஒரு கேம் இருக்கு. இப்ப செஸ் ஒரு கேம் இருக்கு, அந்த செஸ் கேம் யாரெல்லாம் விளையாடுறான்றதை நீங்க நோட் பண்ணுவீங்க. ஓமா இல்லையா? 2மே ஒன்றுக்கொண்டு தொடர்பா இல்லையா?
ஆமா குழம்புதா பிள்ளைகள் உங்களுக்கு இல்ல? இல்ல இல்ல ஓகே. அப்ப என்ன சொல்ல வாரேன்டா, இப்ப இந்த மாணவர்களுக்குன்னு சொல்லி ஒரு டேபிள் நீங்க போடுறீங்க. சரியா? நீங்க எல்லாம் இப்ப எப்படியும் ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்களுக்கெல்லாம் மெயினா நின்றுப்பீங்க தானே. இப்ப A-level போது ஸ்போர்ட்ஸ் நடத்துறது உங்களோட கையில இருக்கு. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க ஒரு டேபிள் போடுறீங்க. சரியா? உங்களோட ஹவுஸ்ல இருக்கிற டேபிளுக்கு வந்து யாரெல்லாம் உங்களோட ஹவுஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அங்க யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி ஒரு டேபிள் போடுறீங்க. சரியா? ஒரு அட்டவணை உண்டு. அங்க என்ன செய்வீங்க? அந்த மாணவருண்ட பேரை வேண்டுவீங்க, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வேண்டுவீங்க, என்ன கிளாஸ்ல இருக்கிறாங்கன்றத நோட் பண்ணுவீங்க. இது ஒரு டேபிளா நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றீங்க இந்த கேம்ஸுக்கு. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல அந்த இயர்ண்ட ஸ்போர்ட்ஸ் மீட்ல என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி நோட் பண்றீங்க. அப்ப அந்த கேம்ஸுக்கு நீங்க போடுறீங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஐடி போட்டு அதுக்கு யார் பொறுப்பான ஆசிரியர். இப்ப ஒவ்வொரு கேம்ஸுக்கும் உங்களோட ஹவுஸ்ன்னு சொன்னா ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் பொறுப்பா இருப்பாங்க. அப்ப அது நோட் பண்ணி வைக்கிறீங்க. இப்ப இன்னொரு அந்த டேபிள்லயே வந்து வரணும். இந்த கேம்ஸ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குமா இல்லையா? நீங்க நோட் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்களே. ஒரு மாணவர் என்னென்ன விளையாட்டுல பங்கு பண்றாங்கன்றத இங்க நோட் பண்ணி ஒவ்வொரு மாணவர்ட பேரையும் எடுத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கமல் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், நிமல் என்ற ஒரு ஆள் இருக்கான்னு வைப்போம். நான் சொல்றேன் கமல் வந்து நெட்பால்ல விளையாடுற. சரியா? நிமல் வந்து பாஸ்கெட் பால்ல விளையாடுற. சரியா? இப்ப இது வந்து இந்த பங்கு பெற்ற விளையாட்டு தான் இங்க நாங்க சொல்லியிருக்கோம். கமலும் நிமலும் ஒவ்வொரு விளையாட்டுல சொல்லி. இங்க வார இந்த விளையாட்டு டேபிள்ல என்கிட்ட வந்து இந்த விளையாட்டுகளோட பேர்ல பாஸ்கெட் பால் இருக்குது, அதே போல நெட் பால் இருக்குது. நாங்க இதுல சொல்லுவோமா இல்லையா? என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கு பெறாங்க என்று சொல்லி சொல்லுவோமா இல்லையா? அப்ப அதுதான் இந்த பங்கு பெற்றும் விளையாட்டுன்ற ஒரு பொதுவான ஒரு என்டிட்டியா இருக்க போகுது. அப்ப அதையும் கொண்டு நாங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட காட்ட வேண்டி இருக்கு. இது வந்து இப்ப என்ற கன்செப்டின் படி பங்கு பற்றும் விளையாட்டுன்றது ஒரு பொதுவான ஒரு பண்புன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன் பிள்ளைகள். மோஸ்ட் ஆஃப் அதாவது எங்களுக்கு இந்த சினாரியோல இன்னும் விளக்கமா சொல்லாதபடியாது சின்ன ஒரு கேள்வி. அப்ப சினாரியோ விளக்கம் இல்லாதபடியா நாங்க இதை வந்து இந்த மாதிரி நினைச்சிருக்கோம். ஆனா நீங்க சரியான விளக்கத்தோட ஒரு பெரிய கேள்வி பார்க்கும்போது நீங்க ஒரு எஸ்ஐ கேள்விக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய பந்தி கேள்வியா இருக்கும். அதுல ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க செய்யறது தானே. அப்ப நீங்க ஆக குழம்ப வேண்டியது இல்ல. ஒவ்வொரு கேள்வியும் செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கப்படுத்தினால யாராவுக்கு? இந்த கேள்வி ஓகே மிஸ். ஓகே சரி. அப்ப இந்த இஆர் டயக்ராம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுல இஆர் டயக்ராம் உங்களுக்கு நோட்ஸ்ல போட்டிருக்கிறது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. சோ இத ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் நான் காட்டையில இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் காட்டையில மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்டா நாங்க எம்மும் என்னும் யூஸ் பண்ணோம்னு சொல்லி போன முறை சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. அதையும் இதுல எழுதி விடுங்க பிள்ளை. சரியா? இந்த முதலிமை நாங்க ஆல்ரெடி அந்த வசனத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ன்றத அது இதுல நோட் பண்ணா சரி.
ம். சரி. ஆ. ஓகே பிள்ளைகள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வியோட பார்ப்போம். சரி, இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்படியும் நான் விளங்கப்படுத்த உங்களுக்கு விளங்கும். பட் நீங்களா ட்ரை பண்ணதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்கண்டு. ஸோ அதால நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்விய நோட் பண்ணுங்க. இது வந்து பாஸ் பேப்பர் கேள்வி தான் தரப்போறேன். ஸோ பாஸ் பேப்பர் கேள்வி என்னபடி உங்கள்ட்ட அந்த பாஸ் பேப்பர் இருக்குன்னு சொன்னா கேள்வி நோட் பண்ணாம ஆன்சரை செய்யுங்க. மேல ஹெடிங்க போட்டுட்டு எந்த இயர்ல பாஸ் பேப்பர். இல்ல பாஸ் பேப்பர் இல்லைன்னு சொன்னா நீங்க தயவு செய்து கேள்விய எழுதி செய்யுங்க. சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்ப எழுதி போட்டு நான் காட்டி தந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வேர்ட் எடுத்தீங்கன்னா ஈஸி. நீங்க பாஸ் பேப்பர்னு அதே வேலை. இப்ப ஃபைனல் எக்ஸாம்லயும் அதே மாதிரி செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப 2014 ஏஎல் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியோ பிள்ளையோ ட்ரை பண்ணுங்க. ஒரு ரஃப் பேப்பர்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ரஃப் பேப்பர்ல நீங்களா ட்ரை பண்ணி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நீங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறீங்கன்றத பாக்குறதுக்கு. அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க இத ட்ரை பண்ணுங்க. திருப்பி நான் வந்து எப்படி இது செய்யறேன்றத நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு.
பிள்ளைகள் கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு என்டிடிய அதுல இருக்க பண்புகளை கண்டுபிடிச்சாலே ஒரு பெரிய விஷயம் பிள்ளைகள். ஏனென்றா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின வச்சு நீங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க பழகி இருக்கிறீங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். சோ ட்ரை பண்ணுங்க. இதுல என்னென்ன என்டிட்டி வரையிலும் என்னென்ன பண்புகள் வரையிலும்ன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கும். சோ அதுக்காக தான் உங்களை செய்ய விட்டுட்டு இருக்கிறேன். சோ கஷ்டமா இருக்கு எனக்கு விலங்கியல்னு யோசிக்காதீங்க. சரியா? நானும் உங்களோட சேர்ந்துதான் இருந்து ட்ரா பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ எனக்கு தெரியும் இப்ப நான் செய்யும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். சோ ட்ரை பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்துமா உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கு.
சரியா பிள்ளைகள் ட்ரா பண்ணிட்டீங்களா? ட்ரா பண்ணாட்டி நீங்க ஓரளவு கண்டுபிடிச்ச என்டிட்டி பண்புகள் அதுகளையாவது போட்டோ எடுத்து அனுப்புங்க பிள்ளைகள் செக் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு. இதுல எதெல்லாம் என்டிட்டியா வரும், எதெல்லாம் பண்புகளா வர முடியும். கேக்குதா? சொல்லுங்க. சொல்லவா? வரையல. ஆனா என்டிட்டி கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா. சொல்லுங்க பாப்பா. புரியல, இருந்தாலும் நான் சும்மா கெஸ் பண்ணிருக்கேன். ஓகே, கெஸ் பண்ணதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு கெஸ் பண்ணிருக்கீங்களோ சொல்லுங்க, அது கேட்டேங்க பாப்பா. மாணவர், விரிவுரையாளர்கள், கற்கை அழகு, நெறி, பீடம்னு சொல்லி இருப்பேன். ஓகே, வெரி குட். இதெல்லாம் தான் என்டிட்டி நீங்க கண்டுபிடிச்சா சரி. மற்றபடி வரைய குழப்பது. ஓகே, பண்புகள் நீங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? பண்புகள் அப்படின்னு ஒன்றும் பெருசா மைண்டுக்கு படல. ஓகே பாப்பா, சரி. வேற யாரும் பிள்ளையார் கேட்டிருக்காங்க, அது இது வருமா? விளங்கல. கோர்ஸ் ஃபீ பத்தி சொல்லிருக்காங்க, அது இது வருமா? வரும் அது. ஓகே, வேற தெரியல மிஸ். ஓகே, சரி பாப்பா. ஓகே, ஓகே. ஜம்ரா ஒரு டயக்ராம் அனுப்பி இருக்கிறீங்க. நீங்க ஓரளவு ட்ரை பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, அதுல மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து சரி. என்ன இதுல ஒரு மெயின் விஷயம்னு சொன்னா, நீங்க இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி டயக்ராம் கீறி இருக்கிறீங்க. சரியா? நீங்க உங்களோட ஃபைனல் ஸ்கீம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இங்கிலீஷ்ல டயக்ராம் கீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. அதாவது உங்களுக்கு இப்ப இந்த கேள்வியில கடைசியா தந்திருக்காங்க பாருங்க ஒரு வசனம், அது மட்டும்தான் நீங்க இங்கிலீஷ்ல பாவிக்கல. வேற எங்கேயுமே உங்களுக்கு இங்கிலீஷ் பாவிக்கல பாருங்க. உங்களுக்கு இந்த ஃபேக்கல்டி ஐடி, டிகிரி ஐடி, கோர்ஸ் ஐடி, லெக்சர் ஐடி, இது ஸ்டூடெண்ட் ஐடி, இதுகள் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல தந்திருக்காங்க பிள்ளை. அப்ப நீங்க இதுகளை மாத்திரம்தான் இங்கிலீஷ்ல பயன்படுத்தலாம். இப்ப இதுக்குமே உங்களுக்கு இந்த ஃபேக்கல்டி ஐடிக்கு வந்து பீடத்தின் ஐடி, இல்ல பட்டப்படிப்பு கட்டினருக்கான ஐடி, கற்கை அழகுக்கான ஐடின்னு சொல்லி தந்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அந்த தமிழ் வசனத்தை தான் பயன்படுத்தணும். அதே போல இங்க வந்து ஜம்ரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பீடம்ன்றதுக்கு நீங்க ஃபேக்கல்டி என்று மொழிபெயர்த்து பாவிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட தமிழ் மீடியம் பேப்பர்ல செய்யவே இல்லை. கடைசி வந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வராது. சரியா? நான் பாருங்க உங்களுக்கு ஸ்கீம் வேண்டா காட்டலாம். இந்த ஸ்கீம் வந்து ஓகே, நான் தேடி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்க டீச்சர்ஸ் சரியான ஸ்கீம் போய் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் பிள்ளைகள் நீங்க வந்து இங்கிலீஷ் பயன்படுத்த இயலாது. உங்களுக்கு இங்கிலீஷ் சொற்கள் தரப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் பயன்படுத்தலாம். மற்றும்படி நீங்க பயன்படுத்த இயலாது. தயவுசெய்து அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இங்க நீங்க பிராக்டிஸ் பண்றதான் பிள்ளைகள் உங்களோட பேப்பருக்கும் வரும். சோ அதுக்காக தயவுசெய்து பிளீஸ்
நீங்க அதை செய்து கொள்ளுங்க. உம் டிடெக்ட் பண்ற வசனம் எந்த இதுல ஒருக்க பார்த்துட்டு சொல்றேன் காட்டு. சரி, இதுல டிடெக்ட் பண்றதுக்கு இன்னொரு 21ல ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் விஷயம் அதுல அடிஷனல் ஆட் பண்ணவங்க. அதாவது உங்களோட நியூ சிலபஸ் வந்து 2019ல ஸ்டார்ட் ஆனதாக்கு 19ல இருந்து தான் ஒவ்வொரு ரூல்ஸா அப்டேட் பண்ணி கொண்டு வந்தவங்க. அதுல வந்து ஒன்று தமிழ்ல நீங்க எழுதணும் உண்டு. அடுத்த 21ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணதுகள் பாருங்க ER டயக்ராமுக்கு, அதுவும் காட்டுறேன். அந்தந்த இயர் பேப்பர் வரும்போது எனக்கு காட்டணும் வேண்டாம் நான் உங்களுக்கு. சரியா, இது 21ல பாருங்க. 2014 பேப்பர்லாம் ஓல்ட் சிலபஸ் நீங்க அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் ட்ரா பண்ணி ஸ்கீம் இருக்கு உங்களுக்கு. அப்படி நீங்க ட்ரா பண்ணிடலாம். அது இப்ப நியூ சிலபஸுக்கு 2000 இங்க பாருங்க. இதுல டிடெக்ட் பண்றதுக்கு இதுல நீங்க அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் இது பிள்ளைகள். இது வந்து உங்களுக்கும் அப்ளை ஆகும் பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து தேவையில்லாம அதாவது நீங்க பெற்ற மார்க்ஸ்ல இருந்து நீங்க அடிஷனலா ஏதாவது பார்ட்ஸ ட்ரா பண்ணி இருந்தா நீங்க இதுல இப்ப எடுகோல் எதுவுமே சொல்லாம நீங்க அடிஷனலா வந்து ஷேர் ஆகல அடிஷனலா ஏதாவது பார்ட்ஸ் வந்து நீங்க வரைஞ்சிருப்பீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் கழிக்க சொல்லி இருக்கிறாங்க. சரியா, அப்ப நீங்க எடுக்கிற மார்க்ஸ் 10 மார்க்ஸ்ன்னா அதுல 1 போகுதுன்னு சொன்னா 9 மார்க்ஸ் அது போயிடும். அடுத்த வசனம் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கழிப்படுது இதுல. சரியா, அப்ப ஒன்று வந்து நீங்க வந்து தேவையில்லாம அதுல சொல்லப்படாமல் வேற ஏதாவது என்டிட்டிஸோ அதுல அந்த கேள்வியிலேயே சொல்லப்படாத ஏதாவது பண்புகளோ வந்து நீங்க எடுகோல் இல்லாம சொல்றீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு எடுகோல்ன்றது நாங்க எடுகோல்ன்னுட்டு வசன நடையில எழுதுவோம். இதன் காரணத்தால தான் இதை நான் நினைக்கிறேன்னு சொல்லி. அப்படி எதுவும் இல்லாம நீங்க தேவையில்லாம நினைச்சிருந்தா அதுக்கு ஒரு -1 மார்க்ஸ். அதே போல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அதாவது நீங்க வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல பன்மை சொற்களாக நீங்க பயன்படுத்தி இருந்தால் அது கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கன்சர்ன் பண்ணி அதுக்கும் ஒரு மார்க்ஸ் கழிப்படும். இதை விட இன்னொன்று அப்ளை ஆயிருக்கும் உங்களோட தமிழ் மீடியத்துக்கு இந்த நீங்க தமிழ்ல ட்ரா பண்ணணும்ன்ற விஷயம். சரி, அதுவும் இன்னொரு ஸ்கீம்ல காட்டுறேன். 2019க்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்லயும் இப்படி வேர்ட்ஸ்கள் வந்து இருக்குது. சோ அதுல எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தயவு செய்து கீறி பழகுங்க. சரியா, ஏன் நான் இதை உங்களுக்கு இப்படி கட்டாயப்படுத்துறேன் தமிழ்ல கீருங்கன்னு கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அதை பழகணும்ன்றதுக்காகத்தான் இப்படி சொல்றேன். சரியா, இப்ப நீங்க பழகினாத்தான் அதாவது இங்க நீங்க கிளாஸ்ல கட்டாயப்படுத்தி பழகினாத்தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல ஒழுங்கா வரும். சோ தயவு செய்து அதை பழகிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க எங்கட கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியில வந்து பிள்ளைகள் இப்ப இதுல எதெல்லாம் எங்களுக்கு என்டிட்டி எது பண்புகளா வரப்போகுதுன்றதை எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நாங்க இந்த கேள்விய செய்யக்கூடியதா இருக்கும். சரியா, அப்ப நாங்க அதுக்கு பார்ப்போம். பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள உங்கள் வரிப்படத்தில் பண்புகளும் முதன்மை சாவிகளும் தெளிவாக குறித்து காட்டப்படல் வேண்டும். நீங்கள் எவையேனும் எடுகோள்களை பயன்படுத்தினால் தெளிவாக குறிப்பிடும். ஏன் இந்த வசனம் சொல்றாங்கன்னா நீங்க புதுசா ஒரு பண்பு அதுல இணைக்கிறீங்க இதுல இல்லாமன்னு சொன்னா அதை நீங்க எடுகோலா கட்டாயம் எழுதி காட்டணும்ன்றதுதான் இந்த வசனம் பிள்ளைகள். சரியா, அப்ப நீங்க அதை நீங்க எழுதி காட்டுவீங்க. ஓகே, இப்ப பாருங்க, EST பல்கலைக்கழகம் 3 பீடங்களை கொண்டுள்ளது. EST பல்கலைக்கழகம் 3 பீடங்களை கொண்டுள்ளதுன்னு சொன்னா அதை வந்து நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து EST பல்கலைக்கழகம்ன்றது வந்து ஒரு என்டிட்டியா வர முடியும். அவருக்கு பண்பு இருந்தால் நாங்க என்டிட்டியா காட்டுவோம். அடுத்த என்டிட்டி வந்து பாருங்க பீடங்கள். சரியா, அப்ப பீடங்கள் வந்து எங்களுக்கு பீடம் வந்து அடுத்த என்டிட்டியா இருக்க போகுது. அப்ப நீங்க இதை இணைக்க போறீங்கன்னு சொன்னா இப்ப ESTயும் வந்து பீடமும் வந்து உங்களுக்கு 2 என்டிட்டிக்கும் பண்புகள் இருக்கு. நாங்க 2 ரிலேஷன்ஷிப்ல காட்ட போறோம்னா அதுக்கு ரிலேஷன்ஷிப் பேரா வந்து நீங்க இணைக்கக்கூடிய வசனம் வந்து இந்த கொண்டுள்ளது
என்றதான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கான வசனமா இருக்கும். இந்த கேள்வியில இருந்துதான் நீங்க எழுதுவீங்க. நீங்க ஸ்கீமை வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டி பல்கலைக்கழகத்தை ஹேஸ் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை போட்டு பீடங்களை இணைச்சிருப்பாங்க. அந்த ஹேஸ் என்றது என்னன்னா அங்க வந்து சொல்லப்பட்டது இஎஸ்டி யூனிவர்சிட்டி ஹேஸ் 3 ஃபேக்கல்டிஸ் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த ஹேஸ்ன்றது அங்க வந்து அவங்களுக்கு அந்த கேள்வியில இருந்து எடுத்த பெயர். சரியா? அப்ப நீங்க அதை நீங்க அப்படி கீறி இருக்கிறீங்க, அப்படி நீங்க ஹேஸ் பாவிச்சு நீங்க கீறலாம். ஏன்னா எங்களுக்கு இங்க ஹேஸ்ன்ற வேர்டு எங்கட கேள்வியில இல்ல. அடுத்தது பாருங்க, அவை கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என்பனவாகும். அதாவது அந்த பீடங்களுக்கு பேர் தான் இந்த கல்வி, விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம் என்ற இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன ஐடியாவுக்கு வரலாம்னு சொன்னா, நீங்க இந்த கல்வி, விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்பம்ன்றத வந்து ஒரு பண்பா காட்டேறாப்ல. இப்ப பீடங்களுக்கு வந்து கல்வி என்ற ஒரு பண்பு, விஞ்ஞானம் என்ற ஒரு பண்பு, தகவல் தொழில்நுட்பம் என்ற பண்புன்னு காட்டேலாது. இது வந்து என்ன, அந்த பீடங்களுக்கான பேர். கல்வி பீடம், விஞ்ஞான பீடம், தகவல் தொழில்நுட்ப பீடம், அப்ப பெயர்கள். அப்ப நீங்க இதுல ஒரு பண்பு இதுக்கு பேரா வைக்கலாம். என்ன, அந்த பீடங்களுக்கான பெயர் என்று சொல்லி ஒரு பண்பு கிரியேட் பண்ண முடியும் உங்களால. சரியா? விளங்குதா பிள்ளைகள் நான் சொன்ன விஷயம்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பீடமும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை கொண்டுள்ளது. அப்ப பீடம் ஒவ்வொன்றுக்கும் பாருங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்ப மெனி அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. அது இந்த முதலிமை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை கொண்டுள்ளது. அப்ப இதை வந்து நீங்க பட்டப்படிப்பு கற்கை நெறி என்று ஃபுல்லாவும் என்டிட்டியா கிரியேட் பண்ணி, கற்கை நெறி என்று ஸ்மால் சின்னனாவும் என்டிட்டியா கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப கற்கை நெறிகளை கொண்டுள்ளது. அப்ப அது பாருங்க, கொண்டுள்ளன என்றது அப்ப என்ன, இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான பேர். அப்ப நீங்க பீடத்தையும் கற்கை நெறியும் இணைக்க போறீங்கன்னா அது இந்த ரிலேஷன்ஷிப்ல எழுத போற அந்த வேர்ட் வந்து கொண்டுள்ளது என்று எழுதுவீங்க. நாங்க இங்க வந்து பன்மை சொற்கள் பயன்படுத்த மாட்டோம். அப்ப ஒருமை சொல்லுல எழுதி பழகணும். அடுத்து, கல்வி பீடமும் விஞ்ஞான பீடமும் முறையே கல்விமானி. அப்ப இந்த பீடம் பாருங்க, எங்கட கல்வி பீடமும் விஞ்ஞான பீடமும் அதன் பேர் சொல்லப்பட்டிருக்கு. முறையே கல்விமானி, விஞ்ஞானமானி ஆகிய பட்டங்களை வழங்குகின்றது. அதாவது இந்த கற்கை நெறி இந்த பட்டங்களை தான் சொல்லியிருக்காங்க. கல்விமானி, விஞ்ஞானமானி ஆகிய பட்டங்களை வழங்குது. அதே போல தகவல் தொழில்நுட்ப பீடம் வந்து 2 வகையான பட்டங்கள்ல வந்து அந்த தகவல் தொழில்நுட்பத்துல விஞ்ஞானமானி, மென்பொருள் எந்திரவியல்ல விஞ்ஞானமானி என்பனவாகும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னத்தை குறிக்குதுண்டா, அதாவது அந்த பீடத்துல இருக்க அந்த கற்கை நெறிகள அந்த பேர்கள், கற்கை நெறிகளுக்கு இருக்கக்கூடிய பேர்கள். இப்ப நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா, இப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்து பாருங்க, நீங்க அப்ளை பண்ணும்போது கொழும்பு யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி அல்லது ரஜரட்ட யூனிவர்சிட்டி அல்லது வந்து அடுத்து நிறைய வயம்பு யூனிவர்சிட்டி, பெரதனியா யூனிவர்சிட்டின்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு பேர் இருக்கு. அதுதான் நீங்க இஎஸ்டி பல்கலைக்கழகம் என்று பேரா தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் போனீங்கன்னு சொன்னா நிறைய ஃபேக்கல்டிஸ் இருக்கும். அங்க வந்து சயின்ஸ் ஃபேக்கல்டி என்று இருக்கும். அதாவது அவங்க வந்து அந்த பயோ படிச்சுட்டு வர்றாங்க, சயின்ஸ் ஃபேக்கல்டி. அதே போல மெடிசின்ஸ் படிக்கிறதுக்கு இருந்தா மெடிக்கல் ஃபேக்கல்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, இன்ஜினியரிங் படிக்கிறார்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டின்னு சொல்லி அந்த ஃபேக்கல்டிஸுக்கு போவாங்க. அதுதான் இந்த பீடங்கள்ட பேர். அந்த பீடங்களுக்குள்ளேயும் அவங்க என்ன படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களா, பிஎஸ்சி படிக்கிறாங்களா, இல்ல பிஏ படிக்கிறாங்களா என்று சொல்லி அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டிகிரியின் ஃபார்மேட் என்னன்றத சொல்றதுதான் பிள்ளைகள் இந்த பீடத்தின் இந்த பாருங்க என்ன சொல்லியிருக்கு, அந்த பீடங்கள்ல இருக்கிற அந்த கற்கை நெறின்ற பேர். இப்ப நீங்க கற்கை நெறி என்ற பேருன்னு சொன்னா, இப்ப நீங்க ஐடி படிக்கிறீங்கன்னு சொன்னா பிஎஸ்சி இன் ஐடின்னு அந்த கற்கை நெறிக்கு பேர் இருக்கு. அதே போல இன்ஜினியரிங் படிக்கிறோம்னு சொன்னா பி இன்ஜின் சொல்லி இருக்கு. பி இன்ஜினியர், பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் சொல்லி அந்த பேர் இருக்கு. அப்ப அந்த பெயரைத்தான் உங்களுக்கு இங்க வந்து கல்விமானி, விஞ்ஞானமானி, எந்திரவியல் விஞ்ஞானமானின்னு சொல்லி பெயர்களா சொல்லியிருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்கை நெறிக்கான பெயராக இருக்க போகுது. சரியா? இது கற்கை நெறிக்கான பெயராக இருக்க போகுது. அப்ப நாங்க இதை வந்து நாங்க இப்ப கற்கை நெறியில போயிட்டு தனித்தனியே இதை இணைக்கலாம். இதெல்லாமே வந்து பெயர்கள். அப்ப பெயர்ன்ற ஒரு அந்த புலத்துக்குள்ளேயே நாங்க இதுகளை நோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, மாணவர்கள் தம்மை பதிவு செய்யும் போது
பட்டப்படிப்பு கற்கை நெறிகளுக்கான பணத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். அப்ப மாணவர்கள் என்ற ஒரு என்டிட்டி வருது, அதை நாங்க மாணவர் என்று இணைப்போம். அவங்க பதிவு செய்தல், அப்ப எங்களோட அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் வருது பதிவு செய்தல். அப்ப பட்டப்படிப்பு கற்கை நெறி, அப்ப நாங்க டிரெக்டா இப்ப எங்க அவங்க பதிவு செய்ய போறாங்கன்னா பீடங்கள்ல பதிவு செய்யல், கற்கை நெறிகள்ல தான் பதிவு செய்ய போறாங்க. அப்ப யாருக்கு வரப்போ தொடர்புண்டா இந்த மாணவர்களுக்கும் கற்கை நெறிக்கும் நடுவுல பதிவு செய்தல் என்ற அந்த தொடர்பு வரப்போகுது. அதை விட அந்த கற்கை நெறிக்கான பணமும் இருக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் வந்து எவ்வளவு பணமோ அந்த பணத்தை செலுத்த போறாங்க. அப்ப இதுல இந்த பணம் என்ற வந்து ஒரு பண்பா வந்துட்டு, அப்ப ஒன்று நாங்க அந்த கற்கை நெறிக்கு பெயர் என்ற பண்பு கண்டுபிடிச்சிருக்கோம், இதே அந்த கற்கை நெறிக்கான பணம் என்ற பண்பை கண்டுபிடிச்சிருக்கோம். முழுமையாக செலுத்த வேண்டும். அவை ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்கும் ஏற்ப வேறுபடும், அது எங்களுக்கு தேவை. ஒரு மாணவன் ஒரு பட்டப்படிப்பு கற்கை நெறியில் மட்டுமே ஒரு சந்தர்ப்பத்தில் பங்கு பெற்ற முடியும். இது அதுன்னு முதலிமையே சொல்லுதான். ஒரு மாணவன் ஒரு டைம்ல ஒரு கற்கை நெறியில தான் பங்கு பெற்றியலும். ஒரு கற்கை நெறி 2 வகையான கற்கை அளவுகள். அப்ப இந்த மாணவன் முதலிமையை மட்டும் சொல்லுங்க. ஒரு மாணவன் எடுத்து அவர் ஒரு டைம்ல ஒரு கற்கை நெறியத்தான் படிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கற்கை நெறிய எடுத்தா நீங்க பேசிக்கா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற நாலேஜின் படி ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு ஐடி கோர்ஸ், ஒரு சிங்கள கோர்ஸ், ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்க வெளியில போய் படிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த கோர்ஸுக்கெல்லாம் ஒரே டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இங்க வந்து என்ன வரப்போகுது, மாணவனுக்கும் இந்த கற்கை நெறிக்குமான தொடர்பு மெனி டு ஒன் என்ற ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுது. அப்ப அதுவும் கண்டுட்டேன். அடுத்தது பாருங்க, இந்த ஒவ்வொரு கற்கை நெறியும் ஒரு கற்கை நெறி 2 வகையான கற்கை அலகுகளை கொண்டுள்ளது. அதுக்குள்ள சின்ன சின்ன யூனிட்ஸா வச்சிருக்காங்க, 2-3 யூனிட். அப்ப அவை கட்டாய அலகும் தெரிவுக்குட்பட்ட அலகும். அப்ப அந்த அலகுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அது வந்து கற்கை அலகுக்கு 2 விதமான அலகுகளை கொண்டிருக்கு. அது கட்டாய அலகு, தெரிவுக்குட்பட்ட அலகு. அப்ப அதுவும் வந்து அதன் பெயர் தானே, அந்த கற்கை அலகுக்கான பெயர் மேல சொன்ன மாதிரி. அப்ப கற்கை அலகுக்கான பெயரையும் நாங்க வேணும்னு சொன்னா ஒரு பண்பாக இணைக்கலாம் இங்க, சரியா? அப்ப கற்கை அலகுக்கான பெயரையும் எங்களுக்கு பண்பாக இணைச்சுக்கலாம். அதாவது அது வந்து கட்டாயமா ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியதா அல்லது ஆப்ஷனலா தெரிவு செய்யலாமா என்றத வந்து நாங்க இதுக்குள்ள நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, அதுவும் ஒரு பெயர்ன்றது வரப்போகுது. அடுத்தது பாருங்க, ஒரு கற்கை அலகு ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க ஒரு கோர்ஸ் இதை எடுத்தோம்னு சொன்னா ஆல்ரெடி மேல சொல்லிட்டாங்க, ஒரு கற்கை நெறியில 2 வகையான கற்கை அலகு இருக்குன்னு. அப்ப அதே மெனி என்ற வந்துட்டு அடுத்தது பாருங்க, இந்த கற்கை அலகும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகள்ல கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து பலவுக்கு பல என்ற தொடர்புடைமையோட வரப்போகுது. அடுத்தது பாருங்க, ஒரு விரிவுரையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட அதுக்கு மேல EST பல்கலைக்கழகத்தில் பல விரிவுரையாளர்கள் உள்ளனர். அப்ப இப்ப நீங்க விரிவுரையாளர்கள் என்ற என்டிட்டியை EST பல்கலைக்கழகத்தை இணைக்க போறீங்களா இருந்தால் அதுல உள்ளனர் என்ற வேர்டத்தான் நீங்க பயன்படுத்த வேண்டி இருக்கு, சரியா? ஒரு விரிவுரையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை அலகுகளை போதிப்பதற்காக பொறுப்பளிக்கப்படுவர். அப்ப பாருங்க, ஒரு விரிவுரையாளர்களுக்கு நிறைய கற்கை அலகுகளை வந்து பொறுப்பளிக்க போறாங்களாம், போதிப்பதற்காக பொறுப்பளிக்கிறாங்க. அப்ப இங்க வந்து பாருங்க, விரிவுரையாளர் என்ற என்டிட்டி வந்து கற்கை அலகோட தொடர்பு பட போற என்ன ரிலேஷன்ஷிப்ல எழுத போறோம்னா பொறுப்பளித்தல், சரியா? போதிப்பதற்காக பொறுப்பளிக்கப்படுதல். அப்ப பொறுப்பளித்தல் என்ற வேர்ட் வந்து இங்க வரப்போகுது. ஒரு கற்கை அலகு ஒரு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படலாம். அப்ப இது வந்து அதோட ரிலேஷன்ஷிப் கன்செப்ட சொல்லுது. அந்த கற்கை அலகு வந்து நிறைய விரிவுரையாளர்களால படிப்பிக்கப்படலாம். அதே போல ஒரு விரிவுரையாளர் வந்து நிறைய கற்கை அலகுகளை வந்து படிப்பிக்கலாம்ன்றதான் சொல்லியிருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்கை அலகுகளை படிப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட விரிவுரையாளர்கள் அதற்கென ஒதுக்கப்பட்ட ஓகே, அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட விரிவுரையாளர்களுக்கு அந்த கற்கை அலகை நாங்க வழங்கும் போது அதுக்கண்டு ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம் வந்து அவங்களுக்கு இடையில பகிர்ந்தளிக்கப்பட போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இப்ப ஐசிடி படிப்பிச்சு கொண்டுக்கணும், இந்த ஐசிடி பாடத்தை வந்து 2 டீச்சர்ஸ் படிப்பிக்கிறதுக்கான எடியூஸ் தீர்மானிச்சிருக்கேன்னு வைப்போம். நானும் இன்னொரு டீச்சருக்கு வேண்டாம். இப்ப மந்த்லி உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய அந்த டைம் 2 டீச்சர்ஸுக்கும் பங்கிட்டு கொடுப்பது தானே, அந்த மாதிரி இதையும் வந்து அவங்களுக்கு பங்கிட்டு அதை வந்து வச்சுக்கொள்றாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு தவிர இதை தவிர்த்து ஃபேக்கல்டி ஐடி, டிகிரி ஐடி, கோர்ஸ் ஐடி, லெக்சர் ஐடி
அதோட ஸ்டூடெண்ட் ஐடியும் வந்து அதுக்கு வந்து அந்த தனித்துவமா அடையாளம் காண பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் இதுல ஐடென்டிஃபை பண்ண விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணதுல? டீச்சர் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க இந்த ஹேஸ் கொடுக்காதீங்க, ஹேஸ் போடாதீங்கன்னு. நான் அந்த ER கிராஃப்க்கு அதுக்கு பதிலா நாங்க அப்ப அன்னைக்கு அந்த இடத்துல என்னத்தை போடுறது? அதுதான் இப்ப நான் சொன்னானே. இப்ப பாருங்க, EST பல்கலைக்கழகம் 3 பீடங்களை கொண்டுள்ளது. அந்த ஹேஸுக்கு பதிலா நாங்க இந்த கொண்டுள்ளது என்ற வேர்டை வந்து பயன்படுத்தணும். அதே போல நீங்க ESTக்கும் லெக்சரரையும் இணைக்கும் போது ஹேஸ் என்று போட்டிருந்தேன் நீங்க. அதுக்கு இதுல பாருங்க, EST பல்கலைக்கழகத்தில் பல விரிவுரையாளர்கள் உள்ளனர். அப்ப அந்த விரிவுரையாளர்கள் என்றதுக்கு பதிலா நீங்க கொண்டுள்ளது என்ற தமிழ் பதத்தை பாவிக்கலாம். அதாவது இந்த கேள்வியில இருக்கிற வசனத்தையே நீங்க எடுத்து பாவிக்க பழகணும்னு சொல்றேன். விளங்குதா உங்களுக்கு? ஓகே மிஸ், தேங்க்யூ. ஓகே, சரி. ஓகே, இப்ப நாங்க ட்ரா பண்ணுவோம். சரியா? ஒவ்வொன்றா 1 by 1 ட்ரா பண்ணி கொண்டு வருவோம். சரி. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வசனத்தை பாருங்க பிள்ளை. நீங்க கேள்வி நோட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த EST பல்கலைக்கழகத்துக்கு நாங்க இவ்வளவு நோட் பண்ணும்போது EST பல்கலைக்கழகம் என்ற அந்த என்டிட்டிக்கு வந்து எங்கேயுமே பண்புகள் இல்லை. சோ அந்த பண்பு வந்து என்டிட்டி இல்லாத பண்புகள் இல்லாத அந்த என்டிட்டியை வந்து நாங்க கீறி காட்டணும்ன்ற தேவையில்லை. நீங்க கீறி காட்டினாலும் பிழை இல்லை. சரியா? கீறி காட்டினாலும் பிழை இல்லை. பட் அதுக்கு மார்க்ஸ் இல்ல. அப்படியே அந்த பண்புகள் இல்லாத ஒரு என்டிட்டியை வந்து ட்ரா பண்றதுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு பெரும்பாலும் வராது. அப்படியே ட்ரா பண்ணாலும் நீங்க என்ன செய்வீங்க? இப்போ ஒரு கோர்னர்ல EST பல்கலைக்கழகத்துக்கு இப்படி EST என்று நோட் பண்ணிட்டு அதுக்கான இப்ப நீங்க அந்த இதுல பாருங்க, அந்த பீடங்கள் என்ற என்டிட்டியை இணைக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க இணைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டுள்ளது என்று எழுதியிருப்பீங்க. சரியா? நாங்க அந்த கேள்வியிலேயே எடுத்த விஷயம் கொண்டுள்ளது என்னத்த எங்களுக்கு பீடங்களை கொண்டுள்ளது. அப்ப பீடங்கள் எழுத இயலாது. அப்ப பீடம். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் முதலிமை, நீங்க இப்படி பெரிய கேள்விகள் வரும்போது உடனே முதலிமை போட்டுட்டீங்கன்னா ஈஸி பிள்ளைகள். அப்ப EST என்ற பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை பீடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 3 பீடங்கள் இருக்கு. அப்ப ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பல பீடங்கள் இருக்கு. அப்ப மெனி. அதே போல ஒரு பீடத்துக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. சரியா? அதாவது அந்த யூனிவர்சிட்டிக்கண்டே இருக்கிற பீடம் என்றபடியா ஒரு பீடத்துக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கும். இப்போ ஒன்றுக்கு பல என்ற முதலிமை எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அந்த பீடங்களுக்கு எங்களுக்கு நாங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், பெயர் இருக்குன்னு சொல்லி இருக்கு. சரியா? அதாவது அதுதான் அந்த பீடத்தின் கல்வி பீடமா, விஞ்ஞான பீடமா, தகவல் தொழில்நுட்ப பீடமான்னு சொல்லப்போ. அப்ப இந்த பெயர் என்ற பண்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே மாதிரியான பண்பு. பெயர் என்றே வாரப்படியா நான் இப்படி போடுறேன், பீடத்தின் பெயர் அண்டு சேர்த்து போடுறேன். சரியா? எங்களுக்கு வந்து ஈஸியா விளங்கக்கூடியதா இருக்கும். பீடத்தின் பெயர் இருக்கு. அதை விட கீழே எனக்கு என்ன சொல்லி இருக்கு? ஃபேக்கல்டி ஐடி என்ற முதன்மை சாவி இருக்கு. அப்ப ஃபேக்கல்டி ஐடி அது சொல்லப்பட்ட அப்படியே வசனம் பிள்ளை. உங்களுக்கு இதுல ஸ்பேஸ் விடாம தந்திருக்குன்னா அதே மாதிரி எழுதணும். ஸ்மால் எழுத்து, கேபிட்டல் எழுத்துகள் எல்லாம் சரியா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். பாருங்க, இதுல ஃபேக்கல்டி என்ற ஸ்மால் எழுத்துலையும் ஐடி என்றது கேபிட்டல் எழுத்துலையும் பயன்படுத்தி இருக்குன்னு நான் அதே மாதிரியே எழுதி இருக்கேன். சரியா? எழுதிட்டு அது தனித்துவம் அடையாளம் காண பயன்படுத்தப்பட்டபடியா முதன்மை சாவி என்று அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் வந்துட்டு அடுத்தது பாருங்க, எனக்கு சொல்லி இருக்கிறாங்க ஒவ்வொரு பீடமும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை கொண்டுள்ளது. அவ திருப்பி கொண்டுள்ளது இணைக்கிறேன். எனக்கு மேபி இந்த பேப்பர் இந்த போர்ட் காணாம இருக்கு. பாப்போமா? கொண்டுள்ளது என்னத்த? பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை. அப்ப நான் கற்கை நெறி என்று எழுதி கொள்றேன். கற்கை நெறி.
சரியா? கற்கை நெறிகளை கொண்டிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்கு? ஒவ்வொரு பீடமும் ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளை கொண்டிருக்கு. அப்ப இது மெனி எங்களுக்கு சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளை கொண்டு. ஆனா ஒவ்வொரு கற்கை நெறியையும் எடுத்தீங்கன்னா அது ஒரு பீடத்துலதான் இருக்க முடியும். இப்ப நீங்க இங்கிலீஷ் என்ற கற்கை நெறி எடுத்தீங்கன்னா அது ஒரு பீடத்துக்குள்ள மாத்திரம் தான் இருக்கும். எல்லா பீடத்துக்கும் ஒரே மாதிரியான கற்கை நெறிகள் இருக்க முடியாது. ஆகவே இது ஒன்று சரியா? அப்ப இது என்ன பாருங்க, ஒன்றுக்கு பல என்ற முதலிமையோட வந்துட்டேன். இப்ப இந்த கற்கை நெறிகளுக்கான பண்புகளை இணைக்க போறோம். அப்ப அதுகள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று எங்களுக்கு தந்திருக்காங்க. டிகிரி ஐடி என்றது தனித்துவம் அடையாளம் காண பயன்படுத்தி இருக்கு. அதை விட இதுக்கு பெயர் இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்க கற்கை நெறிக்கண்டு பெயர், அதாவது அந்த கல்விமானி விஞ்ஞானமானின்னு சொல்றோம் அந்த பெயர் இருக்குது. இதை விட நாங்க அந்த கீழே மாணவர் அந்த பணம் கற்கை நெறிக்குன்னு சொல்லி பணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கா. அப்ப அந்த பணம் இதுக்கு பொதுவா இதுக்கு வரக்கூடிய ஒரு பண்பா இருக்கும். என்னென்ன கற்கை நெறிக்கு எவ்வளவு பணம் என்று சொல்லி சரியா? அதே போல இதுக்கு என்ன எங்களுக்கு கீழே வந்திருக்கு? டிகிரி ஐடி. டிகிரி ஐடி இது ஒரு முதன்மை சாவி பிரைமரி கீ. அடுத்தது இதுக்கு கற்கை நெறி கண்டு பெயர் இருக்கு. கற்கை நெறி பெயர் சரியா? அதுவும் இணைச்சிட்டேன். இப்ப அடுத்தது பாருங்க, மாணவர்கள் தம்மை பதிவு செய்யும் போது பட்டப்படிப்பு கற்கை நெறிகளுக்கான பணத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். இப்ப மாணவர்கள் இங்க வரப்போறாங்க சரியா? இப்ப மாணவர்கள் என்ன செய்ய போறாங்க? பதிவு செய்யும் போது. அப்ப பதிவு செய்தல். மாணவர்கள் போட இயலாது. மாணவர் பதிவு செய்யறாங்க. இப்ப இந்த முதலிமை பாருங்க, ஒரு கற்கை நெறி எடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய மாணவர்கள் அங்க படிப்பாங்க. ஆனா ஒரு மாணவர் ஒரு டைம்ல ஒரு கற்கை நெறியத்தான் தொடரலாம்னு எங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்ப இதுவும் எனக்கு 1 to many என்ற ரிலேஷன்ஷிப் வரப்போகுது. இது சொல்லிட்டேன். இதை விட அவருக்கு என்ன சொல்லியிருக்கு அடுத்தது? இந்த மாணவருக்கு வேற பண்புகள் எங்களுக்கு அந்த சினாரியோல சொல்லல. பட் கீழே ஸ்டூடெண்ட் ஐடி என்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க ஸ்டூடெண்ட் ஐடி என்ற பண்பை மட்டும் இணைக்கலாம். சரி, நீங்க எடுகோல் எடுத்து இப்ப ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு இதுல இவருடைய பேர் இருக்கணும். ஓகே, அதாவது இந்த மாணவர்களுக்கு அந்த பெயர் இருக்கணும், அவர் தொடர்பான உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தொடர்பான தரவுகள் எல்லாம் அங்க இருக்கும் என்று சொல்லி நீங்க ஒரு பண்பு இதுல இணைக்கிறீங்கன்னு சொன்னா கீழே எடுகோல்ல சொல்லணும். அதாவது மாணவர்கள் தொடர்பான இப்ப மாணவர் என்ற என்டிட்டிக்கு நீங்க எடுகோல் எழுதுவீங்க. இப்ப நான் இதுல ஸ்டூடெண்ட் பெயர் ஸ்டூடெண்ட் தொடர்பான தரவுகள் எல்லாம் சேர்க்கிறேன்னு சொன்னா நான் என்ன எழுதுவேன்னு சொன்னா மாணவர்கள் தொடர்பான தரவுகள் அனைத்தும் பெறப்படுகின்றது என்று சொல்லி எழுதிட்டு தான் அந்த பண்பை இங்க இணைப்பேன் சரியா? எடுகோல் என்று சொல்லி போட்டுட்டு கீழே எழுதுவோம் கட்டாயம். நீங்களா இல்லாத ஒன்று இணைக்கிறீங்கன்னு சொன்னா எடுகோல் போட்டு நீங்க அந்த பண்புகளை இதுல இணைச்சு சொல்லிட்டு மேல கொண்டு இணைப்பீங்க சரியா? அடுத்தது இப்ப ஸ்டூடெண்ட்டும் இணைச்சிட்டு அடுத்ததா எனக்கு சொல்லியிருக்காங்க, அவை கற்கை நெறியில் ஒரு கற்கை நெறி 2 வகையான கற்கை அலகுகளை கொண்டுள்ளது. அப்ப கற்கை நெறிக்கு 2 வகையான கற்கை அலகு இருக்குதான். அப்ப கற்கை அலகு வரப்போகுது இங்க இதுல போறேன் பிள்ளைகள், தெரியுதா தெரியல? கற்கை அலகு இருக்குது. அந்த கற்கை அலகுக்கும் பேர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கற்கை நெறிக்கும் கற்கை அலகுக்கும் ரிலேஷன்ஷிப்ல என்ன போட்டிருக்கு? கொண்டுள்ளது தான் அதுவும். அப்ப கொண்டுள்ளது இணைச்சிட்டேன். கொண்டுள்ளது 2 வகையான கற்கை அலகுகளை கொண்டுள்ளது. அவை கட்டாய அலகும் தெரிவுக்குட்பட்ட அலகும் ஆகும். அப்ப அதுக்கு என்ன கட்டாய அலகு தெரிவுக்குட்பட்ட அலகுக்கு நான் பெயர் என்று சொல்லிட்டேன். அது கற்கை அலகு பெயர், அதை நோட் பண்றேன். இதை விட எனக்கு கோர்ஸ் ஐடின்னு சொல்லி கீழே முதன்மை சாவி தந்திருக்காங்க. அப்ப இதுல கோர்ஸ் ஐடி நோட் பண்றேன். கோர்ஸ் ஐடியில சி ஸ்மால் சி. Excuse me, Miss. Board sorry.
போட் விலங்குகள். தெரியல. ஓகே வெயிட் பாருங்க. ஓகே இப்ப பாருங்க தெரியுதா? ஓ மிஸ் ஓகே. ஓகே நிறைய நேரமா தெரியாம இருந்திருக்கு போல. அது சொல்லி இருக்கலாமே பிள்ளைகள் அப்போதையே. தெரியுது மிஸ். ஓகே அடுத்தது பாருங்க. இப்ப நான் கற்கை அலகு இணைச்சிட்டேன். அது பெயர் கற்கை அலகுன்ற பெயர் கோசைடி தென்னையும் போட்டு இணைச்சிட்டு அதுல சொல்லப்பட்டதன்படி. இப்ப அடுத்தது பாருங்க, எனக்கு அடுத்த வசனம் சொல்லி இருக்காங்க. இந்த கற்கை நெறிகள் ஓகே ஒரு கற்கை அலகு ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. இந்த கற்கை நெறி கற்கை அலகு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கற்கை நெறிகள்ல கிடைக்கும். அதே போல இந்த கற்கை நெறியில 2 விதமான கற்கை அலகு இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்ப மெனி டு மெனின்னு சொன்னா நாங்க எம்மும் எண்ணும் போடுவோம்னு சொல்லியிருக்கேன். அப்ப மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அது போட்டுட்டேன். அடுத்தது பாருங்க, EST பல்கலைக்கழகத்தில் பல விரிவுரையாளர்கள் உள்ளனர். சரியா? அப்ப விரிவுரையாளர் என்று சொல்லி அடுத்த என்டிட்டி வரப்போகுது. விரிவுரையாளர். விரிவுரையாளர்கள் இல்ல விரிவுரையாளர் ரெண்டு போடணும். சரியா? அந்த என்டிட்டி இருக்கு. அந்த விரிவுரையாளர்கள் உள்ளனர். ஒரு விரிவுரையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்கை அலகுகளை போதிப்பதற்காக பொறுப்பளிக்கப்படுவர். அப்ப கற்கை அலகுகளுக்கு பொறுப்பளிக்கப்பட போறாங்க. அப்ப பொறுப்பளித்தல். யாருங்க பொறுப்பளித்தல்னு சொல்லி நாங்க ரிலேஷன்ஷிப் அதுல இருக்கிற வசனத்தையே பயன்படுத்துவோம். ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப விரிவுரையாளர்கள் என்னவா ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்கை அலகுகளை போதிப்பதற்காக பொறுப்பளி. அப்ப ஒரு விரிவுரையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்டன்னு சொன்னா நாங்க இங்க மெனி என்று நோட் பண்ணிடுவோம். சரியா? மெனி பாப்போம். ஒரு கற்கை அலகு ஒரு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும். அப்ப ஒரு கற்கை அலகு அதே போல இங்கேயும் வந்து நிறைய விரிவுரையாளர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப அது வந்து நாங்க என்ன மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல நான் ஒரு பக்கம் என் போட்டுட்டேன்னு இன்னொரு பக்கம் என் நோட் பண்ணி விடுறேன். சரியா? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன்றுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளருக்கு வழங்கப்படும் போது அதற்கென ஒதுக்கப்பட்ட மனுத்தியாளங்கள் அவர்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும். இந்த ஒதுக்கப்பட்ட மனுத்தியாளம் தான் பிள்ளைகள் இங்க என்ன வரப்போனா பொதுவான பண்பா இருக்க போகுது. ஏனென்றா இந்த கற்கை அலகை வந்து விரிவுரையாளர் எவ்வளவு நேரம் படிப்பிப்பார் அதுக்கான அந்த மனுத்தியாளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்குமே பொதுவானது. ஏன்னா ஒரு விரிவுரையாளரோட பேரை பாத்தீங்கன்னா அவர் இந்த கோர்ஸ் இந்த கண்டென்ட்டை வந்து இவ்வளவு நேரம் படிப்பிப்பார் என்று சொல்லி இவருடைய டேபிள்ல நோட் பண்ணும். அதே போல இந்த டேபிளுக்கு போனோம்னா இந்த கோர்ஸ் வந்து இந்த விரிவுரையாளரால் இவ்வளவு நேரம் படிப்பிக்கப்படும்ன்றது நோட் பண்ணணும். அப்ப அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே பொதுவானது. அப்ப அந்த டைம் வந்து அதாவது ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க பொதுவான இதா காட்ட வேண்டி இருக்கு. ஒதுக்கப்பட்ட மனுத்தியாலம். அடுத்தது பாருங்க, கீழே எனக்கு என்ன சொல்லியிருக்கு? அவர்களுக்கு பரிந்துரைக்கப்படும். ஓகே இப்ப இந்த இதுக்கு வந்து லெக்சரர் ஐடி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்க ஒரு பண்பா இருக்க போகுது. சோ லெக்சரர் முதன்மை சாவி. இந்த EST என்ற இந்த என்டிட்டிய பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எந்த பண்புமே இல்லாமல் இருக்கிற ஒரு என்டிட்டி. இப்ப நீங்க இவரை இதுல இணைக்கோணும் என்று நினைச்சா இணைக்கலாம். இப்ப விரிவுரையாளருக்கும் அதே வசனம் இந்த EST யோட தொடர்பு படும். என்னன்னு சொன்னா நீங்க அதுல சொல்லி இருக்கு
இஎஸ்டி பல்கலைக்கழகமானது பல விரிவுரையாளர்களை கொண்டுள்ளது என்று சொல்லியிருக்காங்க, உள்ளனர் என்று சொல்லி. சரியா? அப்ப அந்த கொண்டுள்ளது என்ற ரிலேஷன்ஷிப்பை போட்டு இந்த இஎஸ்டிஎம் விரிவுரையாளரையும் இணைக்கலாம். சரியா? ஆனா இது கட்டாயம் இல்லை. இந்த இஎஸ்டி என்ற என்டிட்டியை வந்து நீங்க இணைச்சு காட்டணும்ன்றது கட்டாயம் இல்லை. என்னன்னா அதுக்கு மார்க்ஸ் வர போறையில என்ன எந்த பண்புகளுமே இல்லாத ஒரு என்டிட்டி. சரியா? விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்படியே நீங்க காட்டினாலும் பிழை இல்லை. இதுக்கு இடையில நீங்க காட்டினாலும் பிழை இல்ல. இந்த இஆர் டயக்ராம் விளங்குதா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே மிஸ், விளங்கிட்டு. ஓகே, சோ இன்றைக்கு இவ்வளவு போதும். நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி ஒன்று தரணும். ஹோம்ஒர்க் ஒரு கேள்வி தாரேன், செய்து தயவு செய்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியோ பிள்ளையோ தயவு செய்து செய்யுங்க. செய்தாதான் நீங்க விடுற பிள்ளைய என்னால கண்டுபிடிக்க. நான் ஜஸ்ட் அதுல இருக்கிற பேரை மட்டும் நோட் பண்ணி பார்த்துட்டு கேள்வியை வாசிச்சுட்டு மட்டும் இருப்பேன், மிஸ் விளங்கப்படுத்துவான்னு தயவு செய்து இருக்காதீங்க. நீங்க அந்த கேள்விய செய்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க பிள்ளைகள். இப்ப நீங்களா ட்ரை பண்ணதை அனுப்பும் போது நீங்க விடுற பிள்ளைகளை என்னால கண்டுபிடிக்க இயலும். Okay.
கேள்வியை நோட் பண்ணுங்க பிள்ளைகள். 2015 AL கேள்வி போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான கேள்வி பிள்ளைகள். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துதான் போட வேண்டி இருக்கும். சோ வடிவா செக் பண்ணி இப்ப நான் சொல்லி தந்த இவ்வளவு நேரம் சொல்லி தந்த விஷயத்த வச்சுக்கொண்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் விளங்கப்படுத்தும் போது மிச்சம் நீங்க விடுற பிள்ளைகளும் விளங்கும் பிள்ளை. சரியா? நீங்களா தயவு செய்து ட்ரா பண்ணுங்க கையால. இந்த கேள்வி மட்டும்தான். இந்த கேள்வி மட்டும்தான். நோட் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள் எல்லாரும்? டைம் வேணுமா பிள்ளைகள் கேள்வி நோட் பண்ண யாருக்காவது? ஓகே, அப்ப நான் கிளாஸ் முடிக்கிறேன் பிள்ளைகள். பாய், குட் நைட். Thank you, miss. வெல்கம். Thank you, miss. Yeah.